ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். முத்திரகை சீரியல்ல இன்னைக்கான ப்ரோமோவை வாங்க நம்ம பார்க்கலாம். அஞ்சலியும் அவளோட அம்மாவும் சாமியாரை பார்க்க வந்திருக்காங்க. அஞ்சலி சாமியார் கிட்ட கேக்குறாரு, என் அம்மா உயிரை காப்பாத்த ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா சாமி அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த சாமியாரும், பரிகாரம்லாம் ஒன்றும் பெருசா இல்லம்மா, ஆனா நீங்க இந்த இடத்துல இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட அஞ்சலி, எதுக்கு, நான் இங்கதான் இருக்கணும், பூமி கூட நான் வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட சாமியார், அப்ப உங்க அம்மாவை நீ மறந்துடு அப்படின்னு சொல்றாரு. உங்க அம்மா உயிரோட இருக்கணும்னா நீங்க இந்த நாட்டிலேயே இருக்க கூடாது, ரொம்ப தூரம் எங்கன்னா போயிடணும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட அஞ்சலி அம்மாவுக்கு டவுட் வந்துடுது இந்த சாமியார் மேல. அதுக்கப்புறம் சாமியார் கிட்ட, என் பொண்ணு ஒத்துப்பாங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நாங்க பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை வெளியே கூட்டு போயிடுறாங்க. அஞ்சலி சொல்றாங்க, உனக்காகலாம் நான் என் பூமியை விட்டு தர மாட்டேமா, நான் பூமி கூட தான் வாடுவேன், நீங்க எனக்கு முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அஞ்சலியோட அம்மா, நீயே வரேன்னு சொன்னாலும் நான் வேணாம் தாண்டி சொல்லுவேன், ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, இந்த சாமியார் போலி சாமியார் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அஞ்சலி, இப்பெல்லாம் போய் சொல்லாதம்மா, அவர் உண்மையான சாமியார் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அஞ்சலியோட அம்மா, வெயிட் பண்ண, நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சாமியாருக்கு யாரோ மாதிரி கால் பண்ணி, இந்த மாதிரி விளம்பரத்துல நடிக்கணும், உங்களுக்கு 10,000 ரூபாய் தரேன் 1 மணி நேரத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த சாமியாரும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க, நீங்க நல்லா நடிப்பீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த சாமியாரும், நடிக்கிறது தாங்க என் தொழிலே அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அஞ்சலி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சாமியார் கிட்ட நேரடியா வந்து, என் புருஷன் தானே உன்னை என்ன பிரிக்க கூட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சாங்க, வந்து துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் முத்தழகு வீட்டுல கோலம் போட்டுட்டு இருக்காங்க. கோலத்துக்கு கலர் பொடி தேவைன்னு போயிட்டு எடுத்து வர போறாங்க. அந்த டைம்ல பாண்டியம்மா வெளியே வந்து கோலத்து மேல தண்ணியை ஊத்தி விட்டுறாங்க. எதுக்குமா இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. வடியில நீ வச்சிருப்ப, நான் அதை தடுக்கி கீழே விழுந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. முத்தழகு அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பாண்டியம்மா வந்து, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் வா அப்படின்னு கூட்டிட்டு ரூமுக்கு போறாங்க. என்னம்மா சொல்லணும்னு முத்தழகு கேக்குறாங்க. அதுக்கு பாண்டியம்மா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் உனக்கு ஒரு போட்டோ காட்டுறேன்னு சொல்லிட்டு கட்டில கீழே எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பூமி அங்க வந்துட்டு, என்னத்த தேடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல பூமி, இங்க ஒற்றையா இருக்கு, அததான் அடிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட முத்தழகும், என்னம்மா போய் சொல்றீங்க, என்ன நீங்க ஏதோ காட்டணும் தானே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட பூமியும் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். நான் அவ்வளவு சொல்லி நீங்க கேட்க மாட்டீங்கல்ல அத்தை அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட பாண்டி அம்மாவும், இனிமே இந்த தப்ப பண்ண மாட்டேன் மருமகனே, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்தது முத்தழகு கேக்குறாங்க, என்னங்க என்கிட்ட காட்டணும்னு கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு. அதுக்கு பூமி ஒண்ணுமே தெரியாத பாரு முழிக்கிறான். அதுக்கு பூமி என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல முத்தழகு, நீங்க என்ன நம்புறீங்கல்ல, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே கூப்பிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறமா முத்தழகு விடல, யாரங்க சொல்றாங்க, நீங்க எனக்கு சொல்லியே ஆகணும், இப்ப சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு பூமி, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல முத்தழகு, நீங்க விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ உங்க மேல சந்தேகமா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட பூமி, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையான்னு கேக்குறாங்க. இருக்குங்க, ஆனா இப்ப நீங்க மழுப்புறத பார்த்தா எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் முத்தழகு, யாருங்க அவங்க, யார் வருவா, எப்போ வருவாங்க, எதை சொல்றாங்க அவங்க அப்படின்னு மாறி மாறி கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த இடத்துக்கு அஞ்சலியும் வந்துடுறாங்க. என்னதான் பூமி சொல்லி இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்த முத்தழகு, நீங்க யாருன்னு கேக்குறாங்க. நானா, இவனோட மனைவி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட பூமி, இங்க இருந்து கிளம்பு அஞ்சலி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அஞ்சலி, பாத்தியா என் மேல உரிமை இல்லாம என்ன இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட முத்தழகு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அதை பார்த்த பூமி, பொய் சொல்றா முத்தழகு, நம்பாதீங்கன்னு சொல்றாங்க. உடனே அஞ்சலி, இதுதான் பூமி கட்டின தாலின்னு தாலி எடுத்து காட்டுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.